அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலதாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி கோலத்தில் என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புது மீனாகவும் இருக்கணும், அதே சமயம் ஃப்ரெஷ்ஷாகவும் மீன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா கோலத்துக்கு போக வேண்டியதாங்க. கோலம் போனாங்கன்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாகவே மீன் வாங்கி நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி சனிக்கிழமை தான், ஆனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்தது. ஏற்கனவே வந்திருக்க ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊடா மீனும் கடமாவும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி பறவை 1-2 இருந்தது. இந்த ஊடா மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூறு வந்து 300 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கடமாலாம் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்ததாக ஒரு போட் இருக்குது. அந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன், நவர மீன், அப்புறம் காரப்பொடி மீன், அப்புறம் கலந்தா மாதிரி மீன்லாம் வச்சுருந்தாங்க. இந்த நண்டுலாம் ஏரோப்ளைன் நண்டுலாம் இருந்தது. இந்த சங்கரா மீன் வந்து அப்படியே கூறு வந்து 500 ரூபான்னு சொல்லியிருந்தது. ஆனால் எவ்வளோண்ணா இந்த மீன்? 3 பீஸா இருக்கு வேணுமா? இல்லை எவ்வளோ சொல்லுங்கள். 300 சூப்பர் மீன். குரூப்பர் இங்கிலீஷில், தமிழில் கலவான். அது வந்து ஊடாம். அது மஞ்சள் சங்கரா, ரெட் ஸ்னாப்பர். இது காரப்பொடி. இது சொல்லுங்க. இது 2200 நல்லா கணுதாண்ணா. எல்லாம் பூச்சாந்து இருக்குது. இது எவ்வளோ நாத்தடிக்குதோ அப்போ தான் அவ்வளோ டேஸ்ட்டு கடமாக இருக்கலாம். என்னம்மா மீன் வேணுமா? இது கெளிக்கில. ஆமாம். எவ்வளோ? 2 மீன் 500. தலைவர், நான் அதுக்கு மேலே நான் என்னத்த சொல்கிறேன்? நீ கறி வாங்குறீ? நார் 300 ரூபா. கம்மி மாட்டேன். மீனை எங்க மலையிலிருந்து புதங்கி எடுக்கிறேங்க. மீனை பார்க்குறீங்க. 200 போட்டு 200 நிறைய பேர். இந்த மீன் பேர் என்னதுண்ணா? குரூப். சின்னதாக இருந்தாலும் வாங்க. இது என்ன மீனா? இது இந்த மீன் எவ்வளோண்ணா இது? அது நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த போட்டில் வந்து எந்த மீன் எடுத்தாலுமே 700 ரூபாவாம். இந்த சங்கராமம் எல்லாமே வந்து 700 ரூபாந்தாங்க சொல்லியிருந்தாங்க. இதில் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பெரிய மீனால் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன போட்டில் வந்து ஃபுல்லாகவே மடவை மீன் தாங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க. இந்த கூறு மடவை மீன் வந்து ஃபுல்லாகவே 200 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மீனை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சரி, குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மடவை மீன் டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நண்டுலாம் வச்சுருந்தாங்க. இந்த ஏரோப்ளைன் நண்டு தான் வந்து நிறைய போட்லேயுமே ஏரோப்ளைன் நண்டு தான் இருந்தது. இந்த பொட்டு நண்டுலாம் அவ்வளோவா வரதில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சங்கரா மீன், பாறை மீன், ஐலா மீன் அதெல்லாம் தாங்க இருந்தது. யாருக்கெல்லாம் வந்து நண்டு பிடிக்கும் இல்லை பிடிக்காதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நண்டு வந்து ரொம்ப பிடிக்காது. ஏன்னா அது கச்சி மென்று அது சாப்பிட்றதுக்குள்ளே நம்மளுக்கு பாப்பா அந்த மாதிரி இருக்கும். இந்த நவர மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூறு வந்து 300 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இந்த போட்டில் வந்து எந்த கூறு எடுத்தாலுமே எல்லா மீனுமே வந்து 300 ரூபா தாங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாக்கு மீன், பன்னா, நண்டு, அப்புறம் கீச்சாம்பாறை அதெல்லாம் தாங்க இருந்தது. இந்த போட்டில் மட்டும்தான் பொட்டு நண்டு வச்சுருந்தாங்க. இந்த நாக்கு மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா, பன்னாலாம் வந்து 300 ரூபா தாங்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து கிளி மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் ஒரு டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மீனை வந்து யாருமே அவ்வளோ விரும்பி வாங்க மாட்டாங்க. நம்ம வந்து பீச்சுக்கு வந்த மாதிரியே இருக்கணும், அப்படியே ஜாலியாக விளையாடின மாதிரியே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம கோலம் பீச்சுக்கே வர்றது. அப்படியே விளையாடிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கிட்டு போயின்னே இருக்க வேண்டியதாங்க. அதுக்கடுத்து ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன், முள்ளுவாலை, நண்டு அதெல்லாம் தாங்க வச்சுருந்தாங்க. இந்த சங்கரா மீனை வந்து அப்படியே வந்து அந்த கூறு வந்து 600 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முள்ளுவாலைலாம் அப்படியே வந்து 300 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து சங்கரா அதெல்லாம் நிறைய மீன்லாம் வச்சுருந்தாங்க இந்த போட்டில். கூறு நண்டு வந்து 300 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. நண்டுலாம் உயிரோடு தாங்க இருந்தது. சங்கரா மீன் வந்து 300 ரூபாய்க்கு கூறு கட்டுறாங்க.
யாரா கொடுக்குறது பார்த்தியா அவங்க 200 யார் இல்லை இதுக்கு அடுத்தது ஒரு சின்ன போட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலையிலேருந்து குட்டி குட்டி பாறை மீன்லாம் பிச்சு பிச்சு போட்டுருந்தாங்க. இந்த குட்டி குட்டி பாறை மீன்லாம் அப்படியே வந்து கூறு வந்து 200 சொல்லியிருந்தாங்க. எவ்வளோண்ணா? 200. இது வஞ்சிரம்பா, இது புள்ளி பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீன். இதுவும் உயிரோட மீன், தோல் உச்சிட்டு சூப்பராக இருக்கும். என்ன மீன் இது? இது புள்ளி பாரு ரெண்டும். இது அப்படியே ஒரு முள்ளில்லா மீன். எவ்வளோ சொல்கிறீங்க கண்ணே? இது எல்லாத்தையும் எவ்வளோப்பா சொல்கிறேன்? 1300 ரூபா சொல்கிறேன். என்ன மீன்? அது வவால், சின்ன வவால். எவ்வளோ? அது வவால் வேறு. கரை ஓரமாக வந்து கரவலை போட்டு மீன் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அது வந்து என்ன மீன் பார்த்திங்கன்னா மடவை மீன் தாங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூறு வந்து 200 சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இந்த சின்ன போட்டில் ஃபுல்லாகவே மடவை மீன் தாங்க வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா விலை மீன், சங்கரா மீன், குரளி மீன், பாறை மீன் அதெல்லாம் தாங்க இருந்தது. இந்த விலை மீன் வந்து ஒன்று வந்து 1000 சொல்லியிருந்தாங்க. இந்த சங்கரா மீன் இது அப்படியே வந்து கூறு வந்து 500 சொல்லியிருந்தாங்க. 500 கம்மி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி வரைக்கும் அது 500 தாங்க போச்சு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கரா மீன்லாம் வந்து அந்த ஒரு சங்கரா மீன் 500 சொல்லியிருந்தாங்க. இந்த விலை மீன் வந்து ஒன்று 1000. இது வந்து 1200 சொல்லியிருந்தாங்க. 3 விலை மீன் சேர்ந்தாப்போலே இருக்குல்ல, இது வந்து 1200 சொல்லியிருந்தாங்க. இந்த குரளி மீன் வந்து கிலோ எப்படி இது வந்து ஒரு 4-5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு 2400 சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாறை மீன்லாம் வந்து 1000 சொல்லியிருந்தாங்க. இந்த கெளுத்திலாம் வந்து 500 சொல்லியிருந்தாங்க. அப்புறமா நிறைய மீன்லாம் இருந்தது. நிறைய மீன், அந்த மீன் பேர்லாம் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. இந்த போட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த போட்டில் வந்து எல்லாமே வந்து பெரிய பெரிய மீன் தாங்க வச்சுருந்தாங்க. ஆனால் ரேட்டும் கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருந்தது. இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனாலன்னு பார்த்தீங்கன்னாவே ரேட் ஹெவியாக தான் இருந்தது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைலாம் வந்து பார்த்தோன்னா நம்மளால் மீனே வாங்க முடியாது. அதுக்கடுத்த ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சுண்ணாம்பு வாழை தான் வச்சுருந்தாங்க. சங்கரா மீன் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அயிலை மீன், அப்புறமா வஞ்சரம், குட்டியூண்டு வஞ்சரம், நெத்திலி மீன் அதெல்லாம் இருந்தது. இதில் வந்து அப்புறம் பெரிய கடமை ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த சுண்ணாம்பு வாழைலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 மீன் வந்து 300 சொல்லியிருந்தாங்க. முள்ளு வாழை எல்லாமே 3 மீன் 300, ஒரு மீன் 100 சொல்லிட்டு அப்படியே சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பண்ணா மீன் வந்து அப்படியே கூறு வந்து 500 சொல்லியிருந்தாங்க. நவர மீன்லாம் வந்து 200 கம்மி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 100 கேட்டாங்க, ஆனால் 100 தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. வஞ்சரெல்லாம் வந்து அதை வந்து 1000 சொல்லியிருந்தாங்க. அந்த கூறு வஞ்சரம் அப்படியே மொத்தமாக 3 வாழை 300 சொல்லுவேன் நான். நீங்கள் அதுமாரி சொல்கிறேன் பாருங்க. 5 வாழை இருக்குதா? 5 வாழை 500 தான் சொல்கிறேன் நான். அதிகமாக சொல்லவே இல்லையா? ஒன்று வச்சே தரேன்றேன். 6 மீனாக கொடுக்குறேன். எவ்வளோ வேணும்? அதுக்கடுத்து ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வஞ்சர மீன், அதுக்கப்புறம் வாழை மீன் அதெல்லாம் தான் இருந்தது. இந்த குட்டி வஞ்சரெலாம் வந்து ஒரு 7-8 மீன் வச்சுட்டு 1000 சொல்லியிருந்தாங்க. மீன் ரேட்லாம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.